ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிழாவுடைய 2ஆம் நாளுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாசல் பார்த்தீங்கன்னா காலையிலே அழகாக வந்து சாணிலாம் தெளித்து கலர் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் வீட்டை அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு நானுமே பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு பொங்கல் பானைலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையில் 10:12 ராவுகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல நேரத்துலேயே போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்றதுனால பாப்பாவை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்ச்லாம் பேக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானுமே வந்து வேகமாக கிளம்பி கோயில் வந்துட்டேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை ரொம்ப அழகாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்மளோட வேலையை வந்து பொங்கல் வைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பு பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை, நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கும் ஒரு அடுப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பொங்கல் வைக்கிற வேலை ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவே நம்ம நினச்ச அளவுக்கு எல்லாமே நல்லா அழகாக பொங்கலுமே நல்லா வந்திருந்தது. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பொங்கல் வைக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா மனசில் எப்பயுமே திகுன்னு ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் பொங்கல் வைக்கும்போது அடி பிடிக்கக்கூடாது, பொங்கல் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே வருஷம் இந்த பொங்கல் வைக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா என் மனசில் எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். அந்த பொங்கல் நல்லபடியாக வச்சு அதை சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எட்டுன்னு வந்து படைச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாகவே ஆவேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கோயிலில் மூலாசந்திர சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு கோயிலை சுற்றிட்டு பொங்கல் பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் பானையை வச்சு சாமி படைக்க வேண்டிய வேலை தான். படைச்சி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா, தம்பி, ஒய்ஃபு எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் பொங்கல் வச்சுட்டு வந்து பூஜை ரூமில் படைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பா முடிச்சிட்டோண்டா, நம்ம நல்லபடியாக இந்த வருஷம் பொங்கல் வைக்கிற வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது எங்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வீடியோவில். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி எல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் வந்து பொங்கல் வைக்க கிளம்பி போயிருந்தேன். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வாசலில் வெளியிலேருந்து வரும்போதே பொங்கல் பானையை வச்சு விளக்கேற்றிக்கிட்டு அப்படியே உள்ளார வந்து விளக்கேற்றி வச்சுட்டு படைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வருஷம் பொங்கல் திருவிழா அப்போ பார்த்தோன்னா எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர் அணிகள் சார்பாக, அதாவது பசங்க எல்லாமே கும்பலாக சேர்ந்து கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அன்னதானம் பண்ணுவாங்க. அது எங்கள் ஊர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காலையில் பொங்கல் வச்சுட்டு மதியம் வந்து லஞ்சு வந்து ஜாலியாக கோவிலில் போய் சாப்பிடுவோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சடல் உற்சவம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கோயில் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சடல் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் பெரிய சடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பேர் பார்த்திங்கன்னா இந்த வாயில் வேல் குத்துறது, அப்புறம் வந்து சூளம் குத்துறதெல்லாம் வந்து சடல் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நின்று பார்த்துட்டு இருந்தோங்க. பார்க்கும்போதே அது கண்ணிலேருந்து ரொம்ப தண்ணி வர மாதிரி இருந்தது. ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. எல்லாருக்குமே நல்லபடியாக அழகாக சடல் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கோவிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி வருவாங்க. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக சுற்றி கோவில் சுற்றி ஊர் சுற்றி நல்லபடியாகவே கோவிலுக்கு வந்தாச்சு. சடல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். காலையில் வந்து பொங்கல் வைக்கிறது, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சடல் உற்சவம் நடக்கும் கோவிலில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ஸ்லாம் வந்து சடல் போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நாக்கில் வந்து சூளம் சொருகிறது, அந்த வேல் சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சடல் போட்டுட்ருந்தாங்க. இவங்க எல்லாருமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊர் சுற்றி வர்றதுக்கு வந்து தயாராகிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து சாமி அந்த சடல் போட்டவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து சேஃபாக வந்து நிற்க வச்சிட்ருந்தாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும் எப்பயுமே. அதனால் வந்து ஊரில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் வந்து நிற்க வச்சு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சடல் ஊர் சுற்ற வந்து கிளம்பியாச்சு. நாங்களுமே கூட சேர்ந்து போனோம். சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஊர்வலம் கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் ஊர்வலம் கிளம்பின உடனே இந்த பக்கம்
பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சாமி வந்து நல்லபடியாக ஊர்வலம் சுற்றிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து சாமி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. ஸோ வந்து கரகத்தை வந்து சீக்கிரமாக வந்து மூலாசனத்து கருவறைக்கு கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அம்மன் வந்து ஊர்வலம் கிளம்ப வந்து தயாராகிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயில் எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா தீபாராதனை எல்லாமே காமிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த நாட்டியெல்லாம் வந்து ஆட வச்சுட்டு சாமியை வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் ஆகி பாட்டு கச்சேரி போயிட்டு இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பாட்டு கச்சேரி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா சாமி வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனை வாங்கிறதுக்கு வந்துடும். எங்கள் தெருவுக்கு சாமி வரும்போது பார்த்திங்கன்னா மிட் நைட் ஆகிடும், 12, 1:30 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இருந்தாலும் வந்து கண் முழிச்சு இருந்து சாமிக்கு வந்து தீபாராதனை கொடுத்துட்டோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா திருவிழா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.